கோவையில் கரூர் ரவுடிகளை இறக்கிவிட்ட செந்தில் பாலாஜி. மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டும் திமுக. சீக்ரெட் ஆதாரத்தை வெளியிட்ட அண்ணாமலை. தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த 2 அதிர்ச்சி புகார். திமுக சன் டிவிக்கு வைக்கப்படும் அதிரடி செக். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எப்படியேனும் தான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று திரைமறைவில் பயங்கரமான சதி வேலைகளை எல்லாம் செய்து வருகிறார். குறிப்பாக இந்த முறை திமுகவின் ஓட்டுகள் பெரிய அளவில் பிரிவதால் தமிழ்நாடு முழுக்க வாக்குச்சாவடிகளில் தில்லுமுள்ளுகளில் ஈடுபட போகிறார்கள். குறிப்பாக கோவையை எடுத்துக்கொண்டால் அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் அந்த பகுதியை இந்த முறை திமுகவின் கோட்டையாக்கிவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை அங்கு இறக்கிவிட்டிருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஊழல் செய்து ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி அங்கிருந்து வெளியே வரும்போது அவருக்கு திமுக தியாகி பட்டம் கட்டியது. அதோடு உச்சநீதிமன்றம் அவர் அமைச்சர் பதவி வகிக்க எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கொங்கு மண்டலத்தில் இன்னொரு முதலமைச்சர் போலவே வளர்ந்து கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி. அந்த வகையில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தின் போது 42 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் செந்தில் பாலாஜிக்கும் பங்கு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் கரூரை சேர்ந்தவரான செந்தில் பாலாஜி இந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். குறிப்பாக செந்தில் பாலாஜியை அங்கு இறக்கிவிட்டால் மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடா பரிசு பொருட்களை கொடுத்தாவது திமுகவை வெற்றி பெற வைத்து விடுவார் என்று மு.க. ஸ்டாலின் ஒரு கணக்கு போடுகிறார். மற்றபடி இவர் தன்னுடைய நேர்மையை சொல்லியெல்லாம் அங்கு ஓட்டு கேட்க முடியாது. இவர் எத்தனை பெரிய ஊழல்வாதி என்பது அனைத்து மக்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த நேரத்தில் கோவையில் செந்தில் பாலாஜி போட்டியிடும் தெற்கு தொகுதியில் கரூரை சேர்ந்த 18 பேர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக நேற்று ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டிருக்கிறார் பாஜகவின் அண்ணாமலை. இப்படி செந்தில் பாலாஜி போட்டியிடும் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் நபர்களுக்கு மற்றும் அவர்களது பூத் ஏஜென்ட்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கக்கூடிய கார்டை கொடுத்து விடுவார்கள். இதன் மூலம் அங்கு அவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முடியும், பரிசு பொருட்கள் கொடுக்க முடியும், வாக்குச்சாவடிக்குள் தங்களுக்கு சாதகமான வேலைகளை எல்லாம் செய்ய முடியும். இப்படி செந்தில் பாலாஜி தான் எப்படியேனும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கரூரில் உள்ள தனது அடியாட்களை அங்கு கொண்டு வந்து இறக்கியிருக்கிறார் என்றும் அண்ணாமலை ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக செந்தில் பாலாஜி கரூரை சேர்ந்தவர், கோவையில் போட்டியிடுவது ஏன் என்கிற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக இப்போது கரூரிலிருந்து 18 பேரை அதே கோவை தெற்கு தொகுதியில் சுயேட்சையாக களமிறக்கி இருப்பதும் கோவை மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கரூரை சேர்ந்தவர்களுக்கு கோவையில் என்ன வேலை, இங்கு இவர்களுக்கு யார் ஓட்டு போடுவார்கள் என்று பலரும் தங்களது சந்தேக கேள்விகளை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை, இந்த 18 சுயேட்சை வேட்பாளர்களும் தேர்தலில் போட்டியிட வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் வரவில்லை. செந்தில் பாலாஜி போட்டியிடும் கோவை தெற்கு தொகுதியில் தங்கள் முகாமிட்டு அவரை வெற்றி பெற வைப்பதற்கான அனைத்து சீக்ரெட் வேலைகளையும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் 234 தொகுதிகளிலும் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்றாலும் கூட ஒட்டுமொத்தமாக கோவை தெற்கு தொகுதியை கரூர்காரர்கள் குத்தகைக்கு எடுத்தது போன்று இங்கு வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதன் பின்னணியில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று கூறியுள்ள அண்ணாமலை, இந்த கோவை தெற்கு தொகுதியை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்படி கோவையில் எத்தனையோ திமுககாரர்கள் தாங்கள் போட்டியிட வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இருந்த நிலையில் கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜியை மு.க. ஸ்டாலின் அங்கு போட்டியிட வைத்திருப்பது அக்கட்சியினருக்கே கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜியை அங்குள்ள திமுககாரர்களை தோற்கடிப்பார்கள். கோவையில் உள்ள வேட்பாளரை அங்கு நிறுத்தாமல் கரூரிலிருந்து செந்தில் பாலாஜியை கொண்டு நிறுத்தினால் எந்த மானமுள்ள திமுக காரனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதேபோல் இப்படி 18 பேர் கரூரில் வந்து தங்கள் ஏரியாவில் சுயேட்சையாக களமிறக்கப்பட்டதையும் திமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். செந்தில் பாலாஜியின் அட்டூழியத்தை திமுககாரர்களே இந்த முறை அடக்கப் போகிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோவையில் உள்ள திமுககாரர்களை இருட்டடிப்பு செய்துவிட்டு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் செந்தில் பாலாஜியை கொண்டு இறக்கி அவருக்கு அவரே ஆப்படித்துக் கொண்ட கதையாக முடிய போகிறது என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. அது மட்டுமின்றி தேர்தல் நேரத்தில் திமுக ஏகப்பட்ட வதந்திகளை பரப்பிக் கொண்டு வருகிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோவைக்கு கொண்டு வர வேண்டிய பல திட்டங்களை மத்திய அரசு தடுத்து நிறுத்தி வைத்திருப்பதாக கூறியிருப்பவர்
தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளிகளை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு இந்த பள்ளிகளில் தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியரே இல்லை என்று ஒரு அண்டப்புழுகு செய்தியையும் சன் டிவி மூலம் திமுக பரப்பிக் கொண்டு வருகிறது. இதற்கும் அண்ணாமலை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அவர் கூறும்போது, கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்களே இல்லை என்று மக்களவையில் திமுக எம்பிகள் கேள்வி எழுப்பிய போது, மொத்தமுள்ள 46 பள்ளிகளில் 40 பள்ளிகளில் தமிழுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை டேட்டாவுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோ கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் இல்லை என்கிற பொய்யான ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டு வருகிறார். அதுவும் தேர்தல் நேரத்தில் ஒரு முதலமைச்சர் உண்மைக்கு புறம்பான அவதூறு செய்தி வெளியிடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் 2 விதமான புகார்களை திமுக மீது அண்ணாமலை தமிழக தேர்தல் ஆணையத்தில் அளித்திருக்கிறார். அந்த அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வரும் திமுக தாங்கள் செய்த சாதனையை சொல்லி தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஓட்டு கேட்காமல் மத்திய அரசு குறித்து வதந்தி பரப்பி ஓட்டு கேட்டு வருகிறார்கள். அதோடு இலவசங்களை வாரி இறைத்து ஓட்டு கேட்பதோடு இப்படி பொய்யான வதந்திகள் ஒரே தொகுதியில் 18க்கும் மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் என இறக்கிவிட்டு திருட்டுத்தனம் செய்து வெற்றி பெறுவதிலேயே தீவிரம் காட்டுகிறார்கள். அதைதான் அவர்களது இந்த செயல்பாடு உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதே கோவை வட்டார பொதுமக்களின் ஆதங்கமாக இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி. சாத்தான்குளம் வழக்கில் 9 காவலர்களுக்கும் இரட்டை மரண தண்டனை. மேல்முறையீடு செய்து தப்பிக்க முடியுமா? நீதிபதி சொன்ன அதிரடி விளக்கம். சாத்தான்குளத்தில் அப்பா மகனை கொடூரமாக அடித்து கொலை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 காவல்துறை அதிகாரிகளுக்கும் நேற்று மதுரை நீதிமன்ற நீதிபதி இரட்டை மரண தண்டனை விதித்துள்ளார். அதோடு அந்த 9 பேரிடத்திலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு 1,40,00,000 ரூபாய் இழப்பீடு செய்யுமாறு நீதிமன்றம் கூறியுள்ளது. இதை அவர்கள் வழங்க மறுத்தால் சொத்துக்களை பறிமுதல் செய்து அந்த பணத்தை வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிபதி கூறுகையில், இதை அரிதிலும் அரிதான ஒரு வழக்காக தான் பார்க்க வேண்டும். காவல்துறையினரை பொறுத்தவரை லாக்கப்பில் வைத்து யாரையாவது துன்புறுத்தினால் அவர்களுக்கு தயவு தாட்சண்யம் பார்க்கக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதனால் இந்த வழக்கை பொறுத்தவரை மத்திய மாநில அரசு 9 பேருக்கும் உச்சபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என்றுதான் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கில் இவர்களுக்கு கருணை காட்டுவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறிய நீதிபதி, நிராயுதபாணியாக இருந்து 2 பேரை ஆயுதங்களால் தாக்கியுள்ள இவர்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுபோன்ற குற்றங்களே இனிமேல் நடைபெறாத வகையில் இவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை அமைய வேண்டும். அதோடு நல்ல மனநிலையில் படித்தவர்களாக இருக்கும் இவர்கள் செய்த இந்த குற்றச்செயலுக்கு கருணை காட்ட முடியாது. அந்த அளவுக்கு இவர்களின் செயல்பாடு வேலியே பயிரை மேய்வது போல் உள்ளது. மக்களை பாதுகாக்க வேண்டியவர்களே அடித்து படுகொலை செய்துள்ளார்கள். அதனால் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை சரிப்பட்டு வராது. அப்படி கொடுத்தால் 14 ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டு வெளியே வந்து விடுவார்கள். அதனால் இவர்களுக்கு தூக்கு தண்டனை தான் சரியாக இருக்கும் என்று கூறியுள்ள நீதிபதி, ஒரு தண்டனையில் இவர்கள் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்து வெளியே வந்தாலும் 2வது மரண தண்டனை இவர்களை வெளியே விட அனுமதிக்காது. அதனால் இவர்கள் மேல்முறையீடு செய்து கண்டிப்பாக இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாது. அதனால் தான் இரட்டை மரண தண்டனையை விதித்திருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு காவல்துறைக்கு ஆணை போடுகிறதா திமுக? தாவேகா குற்றச்சாட்டால் வெடித்த சலசலப்பு. தாவேகா தலைவர் விஜய் நடத்தும் பிரச்சாரங்களுக்கு கூடும் கூட்டத்தை பார்த்த திமுக கடுமையான அப்செட்டில் இருந்து கொண்டு வருகிறார்கள். இதனால பல்வேறு வழிகளிலும் அந்த கட்சிக்கு இடையூறுகளை கொடுத்து வந்த நிலையில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஒட்டுமொத்த அதிகாரமும் தமிழக தேர்தல் ஆணையத்தின் கைக்கு மாறியது. இதனால் தமிழக வெற்றி கழகம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. இனிமேல் நமக்கு எந்த சிக்கலும் இருக்காது, நாம் கேட்ட தேதியில் காவல்துறை பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுப்பார்கள் என்று விஜய் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் இப்போதும் தாவேகாவுக்கு சரியானபடி பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்காமல் காவல்துறை இழுத்து அடிச்சிட்டு வருகிறது. அதனால்தான் கடந்த வாரத்துல கோட்டைக்கு சென்று தேர்தல் ஆணையரை சந்தித்த விஜய் தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு எதிராக காவல்துறை செயல்படுவதால் ஒரு புகார் கொடுத்திருந்தார். ஆனால் இப்போதும் அதே நிலைதான் நீடித்து வருகிறது. இதையடுத்து அரசியல் வட்டாரங்களில் வெளியாகியிருக்கும் ஒரு செய்தியில், என்னதான் காவல்துறை தேர்தல் ஆணையர் கட்டுப்பாட்டுக்கு சென்றாலும் அத்தனை காவலர்களுமே இப்போதும் திமுகவுக்கு சாதகமாகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள். மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வருவார்கள் என்று நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு எதிராக செயல்பட்டால் ஆட்சிக்கு வந்ததுமே தங்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்பதற்காக காவல்துறையினர் இப்போதும் திமுகவுக்கு சாதகமாகவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் தாங்கள் திட்டமிட்டபடி தேர்தலுக்கு முன்னதாக தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்ய முடியாதோ என்று விஜய் கடுமையான அப்செட்டில் இருந்து வருவதாக வரையூர் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்.